எண் 17 ஃபயாஸ் அகமது எஸ். வணக்கம். எண்ணங்கள் தான் நம் வாழ்வை மாற்றும். வண்ணங்கள் நம்மில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி ஒரே குடும்பமாக வழிநடத்தி கொண்டிருக்கும் நம் பள்ளி முதல்வரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். தேடல்கள் தேடி திரிந்து தடைகளை தாண்டி இந்த கலை நிகழ்ச்சியை நடத்த வந்திருக்கும் நம் ஆசிரியர் பெருமக்களுக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த உலகில் வாழ அனைத்து ஜீவராசியும் வாழ இன்றியமையாதது உணவு. ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொண்டால் நாம் ஆரோக்கியமாக வாழலாம். இதய நோய்களை தவிர்ப்பதற்கும் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்வதே சிறந்தது. எனவே நான் ஃபயாஸ் அகமது, நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆரோக்கியமான உணவின் முக்கியத்துவம். உணவு இல்லையால் நம் உடல் சோர்ந்து போய்விடும், எந்தவித வேலையும் செய்ய இயலாது. காலையில் இட்லி புட்டு போன்ற ஆவியில் வேக வைத்த உணவை எடுத்துக்கொள்வது சிறந்தது என்கிறது மருத்துவம். எண்ணெய் வகை உணவுகள் இட்லி, தோசை, பூரி, பரோட்டா ஆகிய எண்ணெய் வகை பொருட்களை எடுத்துக்கொள்வது தீங்கு விளைவிக்கும் என்கிறது மருத்துவ குழு. அதாவது குறிப்பிட்ட வயதிற்கு மேல் எண்ணெய் வகை பொருட்களை எடுத்துக்கொள்வது தீங்கு விளைவிக்கும் என்கிறேன். உணவில் இருக்கும் சத்துக்களின் வகைகளை வைத்து உணவை 6 வகையாக பிரிக்கலாம். மாவு பொருட்கள், கொழுப்பு, புரத வகைகள், தாது, உப்புகள் என்று 6 வகையாக பிரிக்கலாம். கோதுமை, மாவு பொருட்கள், அரிசி, உருளைக்கிழங்கு ஆகியவை உடலுக்கு கார்போஹைட்ரேட் சத்தை தரும். எண்ணெய், வெண்ணெய், நெய் ஆகியவை கொழுப்பு சத்தை தரும். காய்கறிகள், பழங்கள் ஆகியவை உடலுக்கு நோய்களை எதிர்ப்பு சக்தியை தரும். எனவே ஆரோக்கியமான உணவை உட்கொள்வோம், ஆரோக்கியமாகவே இருப்போம் என்று என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.